நாடு முழுவதிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஐதராபாத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மெகா வெற்றியை பதிவு செய்து கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது கொல்கத்தா அணி. 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 113 ரன்களை ஐதராபாத் அணி எடுக்க 10.3 ஓவர்களிலேயே 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 114 ரன்களை எடுத்தது கொல்கத்தா அணி. தோல்வி குறித்து பேசிய ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் எதிரணியினரின் பவுலர்களை வெகுவாக பாராட்டினார். குறிப்பாக ஆஸ்திரேலிய வீரரும் தனது நண்பருமான கொல்கத்தா பவுலர் மிச்சல் ஸ்டார்க் சிறப்பாக பந்து வீசியதாக குறிப்பிட்டார். நடப்பு சீசனில் 3 முறை 250 ரன்களை குவித்த தங்களது அணியை சிறப்பாக கொல்கத்தா அணி கட்டுப்படுத்தியது. இந்த போட்டியில் 160 ரன்கள் எடுத்திருந்தால் எதிரணியினருக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்திருக்கலாம் என்று கூறினார். மொத்த அணியாகவும் ஒவ்வொரு வீரர்களிடமும் இந்த மாதிரியான ஆட்டத்தை தான் எதிர்பார்த்ததாக கொல்கத்தா அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தெரிவித்திருக்கிறார். வெற்றி குறித்து பேசிய அவர் இந்த வெற்றிக்காக நிறைய காத்திருந்ததாக குறிப்பிட்டார். தொடர் முழுவதுமே ஹைதராபாத் அணி சிறப்பாக செயல்பட்டது. இந்த போட்டியில் முதலில் பவுலிங் வீசியதும் சாதகமாக அமைந்ததாக ஸ்ரேயஸ் ஐயர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.